மேட்டூர் அணை 71வது முறையாக 100 அடியை தாண்டியிருப்பது விவசாயிகளை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து 1,18,000 கனஅடியாக அதிகரித்த நிலையில் டெல்டா பாசனத்திற்காக ஓரிரு நாட்களில் தண்ணீர் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் தொடங்கியது. இதில் பங்கேற்ற மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பாதியிலேயே கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். எதிர்க்கட்சிகளில் தாம் மட்டுமே பங்கேற்றிருந்தும் பேச விடாமல் தடுக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு கண்டனம் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் அரசின் திட்டங்களுக்கு ஒன்றிய பாஜக அரசு இடையூறு ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், இந்தியா கூட்டணியை பழிவாங்கும் நோக்கில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றார். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி உள்ளிட்ட எம்பிக்கள் கலந்து கொண்டு மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்துக்கு நிதி, வெள்ள நிவாரண நிதி ஒதுக்காததை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டதாக குற்றம் சாட்டி மாநிலம் முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை, தூத்துக்குடி, தாம்பரம் உள்ளிட்ட இடங்களில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காததற்கு கண்டனம் தெரிவித்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் காங்கிரஸ் கட்சியினர் கண்களை கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம், செங்கல்பட்டு தலைமை தபால் நிலையங்கள் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக உள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் வீடு அருகே பங்களா ஒதுக்கப்பட்டுள்ளது. சன்ஹேர் பாக் சாலையில் உள்ள வீட்டை அவரது சகோதரி பிரியங்கா பார்வையிட்ட நிலையில் அங்கு தங்க ராகுல் காந்தி ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாகனங்களுக்கான பிரேக் சிஸ்டம் தயாரிக்கும் ஜப்பானின் ஆட்விக்ஸ் நிறுவனம் ஓசூரில் தொழிற்சாலையை நிறுவ உள்ளது. சூளகிரியில் தமிழ்நாடு அரசு அமைக்கும் சிப்காட்டில் ஆலை அமைப்பதற்காக அந்நிறுவனம் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தீனதயாள் உபாத்யாயா திட்ட முறைகேடு தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவர்களிடம் காவல் உதவி ஆணையர் நிலவழகன் விடிய விசாரணை நடத்தினார். விசாரணையில் துணைவேந்தர் ஜெகநாதன், முன்னாள் பதிவாளர் தங்கவேல் ஆகியோர் மீது மாணவர்கள் குற்றம் சாட்டியதாக கூறப்படுகின்றது. மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வரும் நிலையில் சம்பா சாகுபடிக்கு தேவையான விதைகள், உரம் மற்றும் பயிர்க்கடன் வழங்க தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.